ஹாய் ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் பிளாசா. இந்த வீடியோவில் நம்ம தோருத்தத் எழுதுனா அவர் கஷுரினா ட்ரீ அப்படிங்கிற போமோட தமிழ் சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். தோருதத் இவங்க பெங்காலி போயட். இவங்க 1856லேருந்து 1877 வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க. நியர்லி 21 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்துருக்குறாங்க. இவங்க கீட்ஸால் நிறைய இன்ஸ்பயர் ஆகி அவர் ஸ்டைல்லே நிறைய போயம் எழுதுனதுனால இவங்கள இந்தியன் கீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட சிப்லிங்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா அப்ஜி அண்ட் ஆரு. இவங்களும் கொஞ்சம் வயசுல இறந்து போயிட்டாங்க. ஈவன் இவங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இவங்க எழுதின இம்பார்ட்டண்ட் போயட்ரி கலெக்ஷன் வந்து ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இதில் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அவர் கஷுரினா ட்ரீ அப்படிங்கிற போயமும் எழுதியிருக்கிறாங்க. இது 1881 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் இது. இவங்க வந்து 1869 இவங்களுக்கு 13 வயசாக இருக்கும் போது இவங்க அண்ணன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலி வந்து யூரோப்பில் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து வாழ்கிறாங்க. எங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இட்டாலி, ஜெர்மனி ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க எந்த அளவுக்கு நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதையுமே இந்த போயமில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. கஷுரினா ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் சொல்கிறதா இருந்தால் சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் நிற்கும். அப்படியே அந்த குச்சியை உடச்சிட்டு திரும்ப அதை ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு நிறைய பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வீட்டு பக்கத்துலேயும் ஒரு கஷுரினா ட்ரீ இருந்திருக்கு. அதில் இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூட இவங்களும் விளையாண்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு நினைவுகளை வந்து பகிர்ற மாதிரி தான் இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த போமில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரெஃபரன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த போமில் வாட்ஸ்வர்த் எழுதின யூ ட்ரீஸ் ஆஃப் போரோடேல் அப்படிங்கிற போமோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது போரோடேலில் இருக்கக்கூடிய அந்த யூ ட்ரீயை பற்றி வாட்ஸ்வர்த் எழுதுனதுனால அந்த ட்ரீயை நம்ம இன்னும் நினைவு வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த கஷுரினா ட்ரீயோட இவங்க வந்து ரொம்பவே அட்டாச் ஆகியிருக்காங்க. அந்த ட்ரீக்கு கொடுக்க போகிற ட்ரிபியூட்டாக தான் இந்த போம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேத்யூ ஆர்னால்டோட டோவர் பீச் மாதிரியே இங்கேயும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு இந்த கூழாங்கற்கள் நிறைஞ்ச பீச்சில் வந்து தண்ணி அடிக்கிற அந்த சத்தத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நமக்கு டோவர் பீச்சை வந்து ஞாபகப்படுத்தும். அப்புறம் ஒப்லிவியன் கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ரீக் மெத்தாலஜியில் ஒரு காட் இருக்காங்க. அவங்க பேர் அபிலிவியன். இவங்க வந்து காட் ஆஃப் ஃபர்கட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து மறந்து போகிறதுக்காண்டிய பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி லீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடினதாகவும் அந்த நதியில் இருந்து தண்ணியை குடித்த மக்கள் எல்லாமே வந்து எப்போவுமே மறந்து போகிற ஒரு கர்ஸ்குள்ளே போனதாகவும் வந்து க்ரீக் மித் இருக்குது. அதோட ரெஃபரன்ஸாக தான் ஒப்லிவியன் கர்ஸ் அப்படிங்கிற ஃபேஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். Like a huge python winding round and round, the rugged trunk indented deep with scars up to its very summit, near the stars. இந்த போயம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரீயோட அப்பியரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரீ மேலே ஒரு பெரிய ஹியூஜ் பைத்தான் வந்து அப்படியே வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படியே மேலே சுற்றின மாதிரி க்ரீப்பர்ஸ் வந்து சுற்றி இருக்கா. அதோட ரக்கட் ட்ரங்க்கில் அந்த ட்ரங்க் எப்படி இருக்குது, அந்த ட்ரீயோட அடிமரம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி ரக்கடாக இருக்குது, கரடு மொரடாக இருக்குது. ரொம்ப பெரிய மரம் அப்படிங்கும் போது அப்படி ஒரு மொரடாக தானே இருக்கும். அது மேலே வந்து ஒரு பெரிய பைத்தான் மாதிரியான ஒரு க்ரீப்பர் வந்து மேலே அப்படியே சுற்றி அப்படியே அதை நெரிச்சு அப்படி சுற்றி இருக்குது. எப்படி சுற்றி இருக்குது அப்படின்னா இன்டெண்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். அந்த மரத்துக்கு அப்படியே ஒரு பள்ளத்தை அப்படியே ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி அந்த க்ரீப்பர் வந்து அப்படி நெரிச்சு அதை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு இட்ஸ் வெரி நியர் த ஸ்டார்ஸ். அதாவது அந்த மரம் எவ்வளோ உயரமாக இருக்குது, ஸ்டாரை தொடுற அளவுக்கு மரம் உயரமாக இருக்கான். அந்த மரத்தோட உச்சி வரைக்குமே இந்த க்ரீப்பரும் அதை அப்படியே சுற்றி இருக்குது. நம்மளே நிறைய மரங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப பழங்கால மரங்கள் பார்த்தோன்னா ரொம்ப தடியாக இருக்கும். அதில் நிறைய கொடிகள் அப்படி சுற்றி அந்த கொடிகள் சுற்றினதுனால அந்த மரத்திலே பள்ளங்கள்லாம் வந்து உண்டாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மரம் வந்து இருக்குது. A creeper climbs in whose embraces bound no other tree could live, but gallantly the giant wears the scarf and flowers are hung in crimson clusters all the boughs among.
whereon all day are gathered bird and bee, and often at nights the garden overflows with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பாங்க பைத்தான் மாதிரி இந்த மரத்தை வந்து சுற்றி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னதுன்னு இங்கே தான் சொல்கிறாங்க, க்ரீப்பர். இப்படி ஒரு க்ரீப்பர் வந்து ஒரு பெரிய க்ரீப்பர் ஒரு மரத்தை அப்படியே சுற்றி அப்படியே கடைசி வரைக்கும் சுற்றி இருக்குது. இப்படி வந்து ஏதாவது ஒரு மரத்தை வந்து ஒரு க்ரீப்பர் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா எப்படியா பண்ணியிருக்கான், எம்ப்ரேஸ் அப்படி கட்டி அணைச்ச மாதிரி இறுக்கி பிடிச்சிருக்கான். அந்த க்ரீப்பர் அந்த மரத்தை எப்படி சுற்றி இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒட்டுண்ணி வந்து ஒரு மரத்தை சுற்றி வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தோட சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கும். அந்த மரத்தால் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆனால் இந்த கேஷ்யூரினா ட்ரீயில் ஒரு பைத்தான் மாதிரி ஒரு பெரிய க்ரீப்பர் வந்து சுற்றி அதோட உச்சி வரைக்கும் வளர்ந்துருந்தா கூடவும் இது ரொம்ப கேலண்ட்டாக ரொம்ப பிரேவாக கரேஜியஸாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மரத்துக்கு ஒரு பர்சானிஃபை பண்ணுறாங்க, இதை ஜெயிண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஜெயிண்ட் மரம் வந்து என்ன பண்ணிருச்சான், அந்த க்ரீப்பரை வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீப்பரை வந்து அந்த ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு அந்த ஒரு பெரிய ஜெயிண்ட் நிற்கிற மாதிரி இந்த மரம் வந்து நிற்குது. இதில் எல்லா இடமும் வந்து ஃப்ளார்ஸ் வந்து பூத்து தொங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கலர் ஃப்ளார்ஸ், கிரிம்சன் கலர். கிரிம்சன் கலர்னால் அடர்ந்த சிவப்பு கலர், அதாவது அரக்கு கலர் மாதிரியான கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து எல்லா கிளைகளையும் அப்படி கொத்து கொத்தா பூத்து தொங்குதான். whereon all day are gathered bird and bee. முழு நேரமும் பகல் நேரம் ஃபுல்லாகவே வந்து எல்லா நாட்களும் பேர்ட்ஸும் பீஸும் பெரிய மரம்ல அதனால அது சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. ஒரு பெரிய ஜெயண்ட் க்ரீப்பருக்கும் சரி, சின்ன சின்ன பறவைகள் சின்ன பீ மாதிரியான ஆர்கானிசம்க்கும் இந்த மரம் வந்து அடைக்கலம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பகலில் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மரத்தில் நைட்டு வந்து அந்த தோட்டம் ஃபுல்லாகவே அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுதான். இந்த மரம் இருக்கக்கூடிய அந்த தோட்டம் எதனால அப்படின்னா ஒரு அழகான ஸ்வீட்டான ஒரு சாங் வந்து பாடப்படுதான். அந்த சாங்குக்கு எந்த ஒரு எண்டுமே கிடையாது, ஒரு எண்ட்லெஸ் சாங். அந்த நைட்டு ஃபுல்லாக எப்போவுமே எல்லா இரவுகள்லையும் அந்த கார்டன் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய எங்கேனாலும் கேட்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு பாடல் வந்து பாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வருதான், இந்த டார்க்கான இந்த மரத்துலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே நம்ம பார்த்துருப்போம், நைட் டைம் இல்லைனா சாயந்தர நேரங்களில் வந்து பெரிய பெரிய மரங்களில் பறவைகள்லாம் அடையும் போது அதுகளோட சத்தம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அதுங்க அப்படியே பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த மரமே ரொம்ப பெரிய மரம். ஆல்ரெடி பகல்லையே பல பறவைகளும் பூச்சி இனங்களும் வந்து வாழக்கூடிய அந்த மரத்தில் இரவு நேரங்களில் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் வந்து பாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த இரவு நேரத்தில் இந்த ஒரு இனிமையான பாடல் அந்த கார்டன் ஃபுல்லாகவே சூழ்ந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. When first my casement is wide open thrown at dawn, my eyes delight on it rest, sometimes and most in winter on its crest. A grey baboon sits statue like alone. பாயிண்ட் வந்து காலையில் அதிகாலையில் விண்டோவை ஓப்பன் பண்ணி வைடு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மரம் வந்து அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. இது வந்து இவங்களோட ஐஸ்க்கு ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குது. இந்த சம்டைம்ஸ் இல்லைனா மோஸ்ட்லி வின்டர் டைம்ஸில் பார்த்தோன்னா இந்த மரத்தோட உச்சியில் கிரெஸ்டில் வந்து ஒரு கிரே பபூன் வந்து உட்காந்துருக்கும், ஸ்டாச்சு மாதிரி எங்கேயுமே அசையாமல் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்சிங் த சன்ரைஸ் வைல் ஆன் லோவர் பவ் ஹிஸ் பன்னி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் ப்ளே and far and near kokila hail the day and to their pastures wend our sleepy cow. அதிகாலையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு சீனா அப்படியே ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. சில நேரங்கள் முக்காவாசி வந்து வின்டர் டைம்ஸில் வந்து ஒரு கிரே பபூன் வந்து அந்த மரத்தோட க்ரெஸ்டில் உட்காந்து எதை பார்த்துட்ருக்குமா, சன்ரைஸ் ஆகிறத பார்த்துட்ருக்குமா. அது மேலே உட்காந்துருக்கும் போது கீழ்கிளைகளில் வந்து அதோட பன்னி ஆஃப் ஸ்க்ரீன், அதாவது கொஞ்சம் வீக்கான, அதாவது அப்போதான் பிறந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன குரங்குகள் வந்து என்ன பண்ணுமா, கீழே இருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குமா அந்த மரத்தோட கீழே.
கோகிலா நீங்கள் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா குயில், நம்ம ஊரில் குயில்னு சொல்கிறது தான் அவங்க கோகிலான்னு சொல்கிறாங்க. குயில் யூஸ்வலாக கூவும் போது எங்கேருந்து கூவுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த மரத்தில் தூரமாகவோ இல்லை பக்கமாகவோ இருந்து குயிலும் வந்து டே ஃபுல்லாக வந்து அப்படியே பாடிக்கிட்டே அப்படியே அலைதான், சுற்றி சுற்றி வருதா. அண்ட் டு தேர் பாஸ்டர்ஸ், அதாவது பாஸ்டர்ஸ்க்கு கவ், அந்த காலையில் தூக்க கண்களோட மாடுகள்லாம் தங்களோட மேய்ச்சல் நிலங்களுக்கு, அதாவது பாஸ்டர்ஸ்க்கு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த ஷேடோ, மரத்தோட ஷேடோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மரத்தோட ஷேடோ எது மேலே படுது அப்படின்னா ஒரு ப்ராட் டேங்க் காஸ்ட் மேலே வந்து படுது. அதாவது ஒரு பெரிய குளத்து மேலே வந்து இதோட நிழலானது வந்து படுது. இந்த மரம் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னா கிரே கலரில் இருக்குது. ஹோர் அப்படின்னா கிரே கலர். கிரே கலரில் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தோட நிழல் வந்து அது மேலே படுது. இந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு குளம் ஃபுல்லாக அதோட நிழல் வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வாஸ்ட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பெருசாக வந்து அதோட நிழல் வந்து படியுது, அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங், அந்த குளத்தில் பார்த்தோன்னா அந்த மரம் மட்டும் அழகாக இல்லை, அந்த மரத்தோட நிழல் படுற இடம் கூட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குளம் ஃபுல்லாக வாட்டர் லில்லிஸ் வந்து அப்படியே பூத்து குலுங்குது. லைக் ஸ்னோ என்மேஸ்ட், அதாவது ஸ்னோ அப்படி படிஞ்ச மாதிரி வாட்டர் லில்லிஸாக அந்த குளம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மரம் வந்து தன்னை மட்டும் வாழ வைக்கலை, தான் மேலே இருக்கிற க்ரீப்பரை, அதுக்கப்புறம் கூட இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை, அதுக்கப்புறம் தன்னோட நிழலில் படிஞ்சு இருக்கிற அந்த குளத்தை, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பூக்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மரம் வந்து அழகுபடுத்துது, வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட மேக்னிஃபிஷியன்ஸ் காரணமாக மட்டும் இந்த மரம் எனக்கு பிடிக்கல, இந்த மரம் வந்து என்னோட சோலோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, beneath it we have played, இதுக்கு கீழே தான் நாங்கள் வந்து விளையாண்டுருக்கோம். தோ இயர்ஸ் மே ரோல், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி, இப்போ பல வருடங்கள் கடந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், இவங்க யார் கூட விளையாண்டுருக்காங்க, இவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட விளையாண்டுருக்காங்க. அவங்க எல்லாரோட கம்பேனியன்ஷிப்பும் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்திருக்கு. லவ்ட் வித் லவ் இன்டென்ஸ், அதாவது அன்புக்கு மேலே அன்பு செலுத்தியிருக்காங்க, அதாவது அன்பை கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க, அன்பை பகிரவும் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அன்போட அந்த ஒரு கம்பேனியன் கூட வாழ்ந்து அந்த நாட்களை வந்து இவங்க அந்த மரத்து மூலயமா நினைவுபடுத்துகிறாங்க. இந்த மரத்துக்கு கீழே தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம், இந்த மரம் அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதுனால மட்டும் இது வந்து என்னோட கனெக்ட் ஆகலை, இது பின்னாடி எனக்கு பல நினைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் யுவர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர், அதாவது உங்களுக்காகவாது இந்த ட்ரீ வந்து எப்போவுமே இருக்கணும். பிளெண்ட் வித் யுவர் இமேஜஸ் இட் ஷால் அரைஸ், ஏன்னா இந்த மரம் வந்து உங்களோட இமேஜஸோட கலந்துருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க, அதாவது இவங்க பிரதரும் இறந்துட்டாங்க, இவங்க சிஸ்டரும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள எப்போல்லாம் இவங்க நினச்சி பார்க்குறாங்களோ அவங்களோட இந்த மரமும் இருக்குது. அதனால இந்த மரம் எப்போவுமே இருக்கணும், இந்த மரம் மூலயமா உங்களோட நினைவுகளும் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸால் நம்ம வந்து இந்த போகாமல் ஏன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறத நமக்கு விளங்கியிருக்கோம். இன் மெமரி டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மைன் ஐஸ், அதாவது என்னன்னா இவங்க இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி பார்க்கும் போது அவங்களோட மெமரி என்ன பண்ணுதான் அப்படின்னா ஹாட்டான டியர்ஸை வந்து அப்படியே வர வைக்குதான். அந்த டியர்ஸ்னால அவங்க கண்ணே பிளைண்ட் ஆகுற அளவுக்கு, அதாவது கண்ணில் கண்ணீர் கெட்டி இருக்கும் போது நமக்கு வந்து கண் தெரியாத மாதிரி இருக்கும்ல, அப்படி கூசுகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கண்ணில் வந்து அவங்களுக்கு அப்படி ஹாட் டியர்ஸ் வந்து அப்படி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த டிர்ஜ் லைக் மர்மர் தட் ஐ ஹியர், இப்போ இவங்க இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒரு டிர்ஜ் சாங் வந்து பாடுற மாதிரி கேட்குது, யாரும் மர்மர் பண்ணுற மாதிரி கேட்குது. அப்போ இதை நம்ம கேட்குறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச், சத்தம் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த கூழாங்கற்கள் நிறைஞ்ச பீச்சில் அந்த சீ வந்து அப்படியே அந்த அலை வந்து அடிக்கும் போது எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மேத்யூ ஆர்னால்டோட டோவர் பீச்சோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதப்பட்ட லைன். டிர்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா சாங், எந்த பற்றின சாங், யாரோ இறந்து போனதுக்காக லேமன் பண்ணுற சாங் தான் அது. அப்போது ஒரு டிர்ஜோட சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ட்ரீஸ் லேமண்ட், அந்த ட்ரீயோட வருத்தப்படக்கூடிய பாடல் தான் அது. அந்த ட்ரீ எதுக்காக வருத்தப்படுது, இவங்களோட சிஸ்டரும் பிரதரும் இறந்து போனதுனால தான் அது வருத்தப்படுது. அண்ட் ஈரி ஸ்பீச்,
ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஸ்பீச்சாக வந்து இருக்குது. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. அதில் ஒரு அழுகை கலந்திருக்கு. இப்போ தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து இவங்க தான் அந்த ட்ரீயோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ தான் தெரியுது அந்த ட்ரீ இவங்க கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உயிர் இருக்குங்கிறத விட உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேட் ஹாப்லி டு த அன்னோன் லேண்ட் மேரி. இந்த சாங் ஆனது அன்னோன் லேண்ட், அதாவது அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கக்கூடிய தெரியாத அந்த லேண்ட் வரைக்கும் இந்த சாங்கோட சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. அன்னோன் yet well known to the eye of faith. அதாவது இது யாருக்கு தெரியாது அப்படின்னா, ஃபெய்த் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் அந்த ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்ணில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆமாம், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கும் போது கூட நான் இந்த சத்தத்தை கேட்டிருக்கேன், இந்த மரத்தோட சத்தத்தை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிரூபிக்கிறாங்க. டிஸ்டன்ட் லேண்ட், ரொம்ப தூரத்தில் இருந்த லேண்டில் பை மெனி எ ஷெல்டர்ட் பே when slumbered in his cave the water writhed and the waves gently kissed the classic shore. இவங்க எங்கே இருக்கும் போது, ஃப்ரான்ஸ், இட்டாலி அங்கெல்லாம் இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பேல இருக்கக்கூடிய அந்த நீரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஜெயிண்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஜெயிண்ட் எங்கே வாழுது அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கேவில் வாழுது. அதோட சத்தம் எப்படி அதோட ஷோர் வரைக்கும் நமக்கு கேட்குமோ அந்த மாதிரி இந்த மரத்தோட சத்தம் நான் ஃப்ரான்ஸ், இட்டாலியில் இருக்கும் போது கூட எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து நிலவை பார்த்துட்டு நிற்கும் போது கூட இந்த மரத்தோட சத்தத்தை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு அந்த மரம் வந்து எங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. Therefore I fain would consecrate a lake unto thy honor, tree beloved of those who now in blessed sleep for a repose. இந்த மாதிரி எமோஷனலாக இருக்கக்கூடிய இந்த மரத்தை துதி பாடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட ஆனரை, அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிலவடாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட 2 கம்பேனியன்ஸுமே இப்போ உயிரோட இல்லை. அவங்க 2 பேருமே பிளஸட் ஸ்லீப்பில் இருக்காங்க. அதாவது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீண்ட கால நித்திரையில் வந்து இருக்கிறாங்க. அவங்க எங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கடவுளோட மடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. Dearer than life to me, alas were they, may though be numbered when my days are done. அதாவது என்னோட டேஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும், நானும் அவங்கள போய் அடைஞ்சிருவேன். மரமும் பாரோடேலில் இருக்கக்கூடிய யூ ட்ரீ பற்றி வாட்ஸ்வாத் எழுதுனதுனால இன்னும் அந்த மரம் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த மரத்தையும் நான் டெத்லெஸ்ஸாக வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல் fear, trembling, hope and death, the skeleton and time, the shadow. வாட்ஸ்வர்த்தோட யூ ட்ரீ அப்படிங்கிற போயமில் உள்ள ஒரு லைனை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட் டூ வீக் த வேர்ஸ், என்னுடைய வேர்ஸ் வந்து வேர்ட்ஸ்வர்த் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தால் கூடவும் that would thy beauty fine, உன்னுடைய பியூட்டியை வந்து ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே லவ் டிஃபெண்ட் thee from oblivion's curse. oblivion's curse அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும் அப்படிங்கிறது தான். இந்த கேர்ஸ்லேருந்து உன்னையே என்னுடைய லவ் ஆனது டிஃபெண்ட் பண்ணும், என்னோட லவ் வந்து உன்னையே இந்த மக்கள் மறக்க விடாமல் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னோட லவ்வோட நான் உனக்காண்டிய ஒரு போயம் ட்ரிபியூட் தரேன். இது என்னோட காலங்கள் மறைஞ்சு போயிடலாம், என்னோட கம்பேனியன்ஸோட காலங்கள் மறைஞ்சு போன மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த போயம் வந்து நிலையாக இருந்து உன்னைய வந்து ஒரு அழிவில்லாத ஒரு மரமாக வந்து வேர்ட்ஸ்வர்த் எப்படி யூ ட்ரீயை மாற்றினாரோ அந்த மாதிரி நான் உன்னைய மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த போயம் எழுதியிருக்கிறாங்க. இவங்களோட போயம் உண்மையிலேயே நம்ம இன்னும் வரைக்கும் அந்த ட்ரீயை பற்றி படிச்சுட்ருக்கோம். இப்போவும் அந்த ட்ரீயை பற்றி மக்கள் வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க, அதை யாரும் மறக்கலை. அவங்களுக்கும் அந்த ட்ரீக்குமானிய எமோஷனும் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ் இன்னும் வேறு என்ன டாபிக்ஸில் வந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி தோருத்தத்தோட சீதா அப்படிங்கிற போயமும் த யங் கேப்டிவ் அப்படிங்கிற போயமும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. See you in the next video. Bye bye.